ஆமா, பக்கத்து வீட்டில் விட்டு ஹாஸ்பிட்டலு தாம்மா வந்துன்னு இருக்கிறேன். டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆப்ரேஷன் சீக்கிரமா பண்ணணும்னு சொல்றாங்க. லேட்டாக உயிர் பிழைக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. என்னை காப்பாத்திடுவீங்கல்ல? வீட்டிலேருந்து அந்த நகையை எடுத்துன்னு நகை கடி தாம்மா போயின்னுக்கிறேன். காசு ரெடியாக வேணும் தான் எடுத்துன்னு வந்துடுறேம்மா ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் உயிரை போக விட மாட்டேன். ஆ! எல்லாரும் ஒரு நாள் போக போறவங்க தானாடா. ஏன்டா உள்ளுக்குள்ள அழுதுகுன்னு வெளியில சிரிக்கிற? வந்த வேலை முடிஞ்சா போய் தானே ஆகணும். அதான் நான் இதுக்கு வந்தேன்னு தெரியலையே. அது என்னன்னு எனக்கு தெரியாது. உன்னை படைச்சவனே வந்து சொல்லுவான். எப்பதான் சொல்லுவாரோ என்ன படைச்சவர். வாழ்க்கையே ஒரு தேடல் தானடா. போய் தேடுடா. வாழ்க்கையே ஒரு தேடல் தானடா. போய் தேடுடா. ஹலோ, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, உன்னை படைச்சவனே வந்து சொல்லுவான். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட்டு போய் விடுறீங்களா? வாங்க கூட்டின்னு போய் விடுறேன். நீங்க எங்க போறீங்க? எங்க போறதுன்னு தெரியாம தான்மா போயின்னு இருக்கேன். அப்ப எங்க கூட வாங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? நாங்க பீச்சுக்கு போறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கலேன், நான் வேணா உங்களை கூட்டு போறேன். உங்களை கூட்டு போதே 4 பேர் வேணும். நீ அவரை கூட்டு போறேன்ற. போலாம். என் கையை பத்திரமா பிடிச்சிக்கோங்க, நான் வேணா உங்களை கூட்டு போறேன். அவளுக்கு மூளை மங்கி போயிடுச்சு ப்ரோ. நீங்க கூட்டு போங்க, போலாம். உங்க பேர் சொல்லவே இல்லை. என் பேரு ஷாம். உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ். என் பேர் லதா. என் பேர் மதி. பீச்சுக்கு வந்துட்டோமா? இதோ கிட்ட வந்துட்டோம். யார் அந்த சாமியார்? எல்லாம் நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறாரு. ஒன்றுமே புரியலையே.
எல்லாரும் அங்கே விளையாடின்னு இருக்காங்க, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க. சும்மா தான். அட சொல்லுங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குரூப் 4 எழுதினேன். நல்லா தான் எழுதினேன். ஆனால் ஃபெயில் போட்டாங்க. மறுபடியும் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. அப்படியே ஃபெயிலான தாங்கிக்க உடம்பு சத்து இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. கண்டிப்பாக என் கூட இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன். சரியா? யார் யார் எப்போ போவாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? இருக்க வரையும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். வாங்க போகலாம். அவங்க ஜாலியாக விளையாடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனாலும், எங்கே போகணும்னாலும், எங்கே வரனாலும் ஒரு கால் பண்ணுங்க. நான் வந்து நிற்பேன். ஓகேவா? சரி, பார்த்து போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும். என்னதான் பண்ண போறீங்க? இதே போல எப்பவும் எப்போ இருப்பீங்களா? இதுவும் நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு உங்க கூட இருக்கேன்னா நாளைக்கு இல்லாமலும் போகலாம். ஆனால் எப்பயுமே நீங்கள் இதே மாதிரி சிரிச்சுன்னே இருக்கணும். சரியா? உங்க 3 பேரும் ஆபரேஷன் பண்ணி பார்வை வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? நீ என்ன பல்பா ஒன்று போனா இன்னொரு போன் பார்த்து எங்களுக்கு கண்ணில் இருந்து மூளைக்கு போற நரம்புல பிரச்சனை இருக்கனால பிறந்தது எங்களுக்குலாம் பார்வை இல்லை. அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அப்ப நிறைய பேருக்கு ஆபரேஷன் பண்ணி பார்வை வர்றாங்களே, அதெல்லாம் அது வந்து கண்ணில் கார்னியான்னு ஒரு லேயர் இருக்கும் bro. அந்த லேயர் சரியா இல்லைன்னா கண்ணு தெரியாது. வேற யாராவது ஐ டொனேட் பண்ணாங்கன்னா அந்த கண்ணில் இருக்க கார்னியாவை வச்சு இந்த கண்ணை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க bro. அப்பதான் கண்ணு தெரியும். அப்போ உங்க யாருக்கும் அது மாதிரி ஆபரேஷன் பண்ணி பார்வை வர்றாங்க? எங்க யாருக்கும் வைக்க முடியாது. ஆனா மதிக்கு மட்டும் அந்த கார்னியா லேயர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணா கண்ணுக்கு பார்வை வரும் bro. எவ்வளவு மதிக்கு ஆபரேஷன் பண்ண? யாருன்னா டொனேட் பண்ணாங்கன்னா 6 லட்சம் ஆகுறோம் bro. யாரு ஐ டொனேட் பண்றது? நாங்க எங்க 6 லட்சம் ரெடி பண்றது? வாங்க போலாம். பேசிட்டு தான் பேசிட்டு தான் இருக்கணும். சரி வாங்க. வெடி உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் வேறு வேலை இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி கீழே கடிச்ச நகையை விற்க சொல்கிறீங்க. இன்னும் உள்ள நகை இருக்கு. யாரோடைய தெரியலையே. யாரோடையதாக இருக்கும் இது? இந்த நகை ஒரு 6 லட்சத்துக்கு வரும் போல். எப்பவுமே போலீஸில் கொடுத்துருவோம்.
நமக்கு எதுக்கு இதெல்லாம்? உனக்கான நேரத்தில் உனக்காக வந்திருக்குது. அதை நீ உனக்காக உபயோகிப்பியோ இல்லை ஊருக்காக உபயோகிப்பியோ? அது உன்னோடையது தான்டா, உன்னோடையதே தான். போடா போ. ஒருவேளை இது எனக்கானதாகவே இருந்தாலும் இது எனக்கு வேணாம். ப்ரோ என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் ப்ரோ. மதியில் எத்தாலாம் எங்கே இருக்காங்க? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் ப்ரோ. என்ன ப்ரோ சந்தோஷமான விஷயம்? மதியோட கண் ஆப்ரேஷனுக்கு 6 லேக் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு காசு ரெடி பண்ணியாச்சு. உண்மையா சொல்றீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். மதிக்கு ஆப்ரேஷன் பண்ண 6 லட்ச ரூபா கட்டிச்சு. இது கிடைச்சிச்சா? ஆமா. மதிக்கிட்ட கொடுங்க. மதி சாமி பேசணுமா? உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல. எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க, சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் ஐ டோனரும் கிடச்சிருவாங்க, ஓகேவா? நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ஓகேவா? ஆனந்த கண்ணீர் விடுறா ப்ரோ. என்ன ஆனந்த கண்ணீரா? சரி, ஓகே ஓகே. நேரில் வந்து மற்றதெல்லாம் பேசிக்கலாம், சரியா? நான் வச்சிடுறேன். நேர்ல பார்க்கலாம். மதி. ஹலோ. என்ன பண்றீங்க? சும்மா தாங்க. பீச்சுக்கா? போகலாம். அப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடவா? இல்லை இல்லை வேணாம், நானே வந்து கூட்டின்னு போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். எங்க ஆசையில நிறைவேத்துறீங்களே, உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா? சும்மா சொல்லுங்க. எழுந்துருங்க சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை தாங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக பார்வை தந்துடுவேன். அப்படி உங்களுக்கு பார்வை வந்ததும் நீங்கள் பார்க்குற முதல் முகம் நானாக இருக்கணும். நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். எனக்கு பார்வை வந்த உடனே நான் பார்க்குற முதல் முகம் நீங்க நீங்கள் தான். சொன்னதே போதுங்க, எனக்கு பாதி ஆசை நிறைவேறிச்சு. ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது? சொல்றேன். சொல்லுங்க. நான் கேட்காமலே என் ஆசையை நிறைவேத்துறீங்களே. ஒரே ஒரு ஆசை மட்டும் கேட்குறேன். முடியாதுன்னு சொல்லாம நிறைவேத்துறீங்களா? சொல்லுங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எப்படி சொல்வேன் என் காதலை, எப்படி புரியா வைப்பேன் என் நிலைமையை என்னங்க அமைதியா இருக்கீங்க? எதனா சொல்லுங்க. சேராமல் பிரிப்பது தான் விதியின் குணமோ. ஏங்க, உங்களை நான் எப்பயுமே அப்படி நினச்சது இல்லைங்க. உங்களை நல்ல ஃப்ரெண்டாக தாங்க பார்க்குறேன். இந்த எண்ணத்தை இங்கவே இந்த இடத்துல இந்த பீச் மண்ணிலே போச்சிருங்க. இது கனவுல கூட நடக்காது. இப்போ எதுக்காக என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுனீங்க? நீங்கள் நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படி தாங்க பண்ணியிருப்பேன். அப்போ எதுக்காக எனக்கு பார்வை தரணும்னு நினச்சிங்க? எதுக்காக எனக்கு பார்வை வந்தாலும் நான் பார்க்குற முதல் முகம் நீங்கள் தான் இருக்குன்னு சொன்னீங்க? சொல்லுங்க. ஏன் அமைதியாக இருக்கீங்க? லவ் இல்லையாம்மா இதெல்லாம் பண்ணீங்க? இன்னைக்கும் நாளைக்கு சாக போகிற நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு
ரொம்ப சிவியராக போன் கேன்சர் இருக்குது. இப்போவே ஆப்ரேஷன் பண்ணால் கூட உயிர் பொழைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆப்ரேஷன் பண்ண 6 லேக் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா? எங்க மேம், ஒவ்வொரு நாளும் திங்குறதும் தூங்குறதுமே நாய் பொழப்பா இருக்கு. இதில் நான் எங்க 6 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது? சரி மேம், வரேன். நில்லுங்க. இப்படியே விட்டீங்கன்னா இன்னும் 2 மாதம் கூட உயிர் பொழைக்க சான்ஸ் இல்லை. அதான் நடக்க போகுதுன்னா ஏற்றுக்க தான் செய்யணும். இங்கே ஷாமன்ற பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாருமா? நான் தான் டாக்டர். அவருக்கு என்னாச்சு? மனசை தேத்திக்கோங்க. அவருக்கு ரொம்ப சீரியஸான போன் கேன்சர் இருக்கு. அவர் உயிர் பொழைக்க சுத்தமாக சான்ஸ் இல்லை. அவரை காப்பாற்ற வேற வழியே இல்லையா? வேணும்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். 6 லேக்ஸ் ஆகும். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல மெடிக்கல் மிராக்கல்னு, அப்படி எதுனா நடந்தாதான் அவர் உயிர் பொழைக்க சான்ஸ் இருக்கு. காசு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அவர் கண்டிப்பாக உயிர் பழிப்பார். சரிம்மா, சீக்கிரம் பே பண்ணுங்க. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவனுக்கு போன் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் யார்கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளே வச்சிருந்துருக்கான். ஆப்ரேஷன் பண்ணா பொழைக்க சான்ஸ் இருந்தோம். அதுக்காக பாவை தந்து பணத்தை கொடுத்துருக்கான். அவன் ஒரு பாதை காட்டுறான்னு தெரியல. நம்ம கிட்ட இவனோட ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் 6 லட்சம் இருக்கு. எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம். எனக்கு பார்வை விட இவ்வளோ நமக்கு பார்வையாக அவரோட உயிர் தான் முக்கியம். நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். மெடிக்கல் கண்டிப்பாக நடக்கும். நான் கண்டிப்பாக உயிர் பொழைப்பான். கீழே வந்துட்டேன். ஆப்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண போறேன். கொஞ்ச நாள் ஆகும். எதுக்கு? இரு, பே பண்ணிட்டு வரேன். வந்துட்டு போ. எதுக்கு? நான் சொல்றேன். சந்தோஷ், லதா, எதுக்குடா மேலே கூப்பிட்டீங்க? இங்க மதி யாரு? டாக்டர், நான் டாக்டர். ஷாம் நல்லா இருக்கானா? அவனுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை உங்களுக்கு பார்வை வந்தோடனே தான் நீங்களா படிக்கணும்னு சொன்னாரு. எனக்கு ஒரு சின்ன ஆசை தாங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக பார்வை தந்துடுவேன். அப்படி உங்களுக்கு பார்வை வந்ததும் நீங்கள் பார்க்குற முதல் முகம் நானாக இருக்கணும். நிறைவேறுமா? எப்படி சொல்வேன் என் காதலை, எப்படி புரியா வைப்பேன் என் நிலைமையை, சொன்னால் தாங்குமோ இனமோ, இந்த பேப்பர்ல ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது உங்களுக்கு பார்வை வந்தோடனே தான் நீங்களா படிக்கணும்னு சொன்னாரு. என் கண்கள் உனக்கே,
என் கடமை உனக்கே, என் காதலும் உனக்கே. சொன்னால் தாங்குமோ இனமோ, சேராமல் பிரிப்பது தான் விதியின் குணமோ.